ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். 7வது மலையோட உச்சியில் இருக்கோம். நானே இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். 3வது தாட்டி வரேன் இந்த மாதத்துலேயே. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, அப்பன் சிவபெருமான் இருக்கார். அதை விட்டால் இயற்கை, ஒரு மிகப்பெரிய இயற்கை வந்து நமக்கு வரப்பிரசாதமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அமைதி. காலைல வந்து ஒரு 10:30க்கு ஏற ஆரம்பித்தோம். 1:30க்கு வந்து மேலே 7வது மலையோட உச்சியில் நின்றுட்டுருக்கோம். ஃபர்தராக நான் காட்ட போகிறத மட்டும் பாருங்களேன். இந்த மலைக்கு கீழே போனோம்னா, இங்கேருந்து கீழே போனோம்னா கோயில் இருக்குது. அங்கே உச்சி பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த பெரிய பாறை சுற்றி வியூ பாருங்கள். சுற்றி கீழே வந்து சிறுவாணி டேம் மறைச்சிருச்சு. தண்ணியாக இருக்கும் சிறுவாணி டேமு. ஃபுல்லாக மலை மேகங்கள், சரியான மிஸ்ட்டு. நேற்று மழை பெஞ்சதுன்னாங்க. இந்த இடத்துக்கு வந்து உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் 7வது மலையில் எப்படிப்பட்ட ஒரு அமைதி. அப்புறம் சிவபெருமான் இருக்கார், அவரை தரிசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஃபர்தராக வந்து நம்ம நினச்சா வர முடியாது. அவர் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வர முடியும். ஏன்னு கேட்டால் நானே 3 தடவை வருவேனாங்கிறது எனக்கு தெரில. மீண்டும் வருவேன். அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக திருப்பியும் கூட ஏறி வந்து அவரை பார்த்துட்டு போவேன். ஒவ்வொரு தடவையும் ஏறி வரையில் பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து நமக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுச்சான்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏறையில் பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது. இதோட 3வது தடவை 4வது தடவை டோட்டலாக. ஆனால் இந்த மாதத்தில் 3 தடவை ஏறியாச்சு. இது 3வது தடவை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஒரு அனுபவங்கள் வந்து இந்த மலையில் கிடைக்கிது. இந்த பாறைக்கு கீழே சாமி கோயில் இருக்குது. ப்ளஸ் வந்து மேகம், சுற்றிலும் மேகம், மிஸ்ட்டு, வேறு லெவல். இந்த ஒரு காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி. அதே மாதிரி கீழே உங்களுக்கு டேம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் சிறுவாணி டேமு. தண்ணியெல்லாம் நிற்கிது பார்த்திங்களா? அதுதான் தெரியுதானே தெரில. எனக்கு இங்கேருந்து பார்க்க நல்லா தெரியுது. இதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. இங்கே வந்து உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அதுக்கு அவர் அனுமதி இருக்கணும். அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம இங்கே வரவே முடியும். அதையும் சொல்கிறேன். அதெல்லாம் ஏதோ நம்மளால் முடியுது இங்கே வரைக்கும் வந்து நின்று இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அதெல்லாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். டாட்டா.